Good morning, students. Now we are going to see about the unit financial market, chapter 6 money market. What is meant by money market? Money market அப்படிங்கிறது என்ன அப்படின்னா money market is a market for purely short of fund. இங்கே வந்து என்ன மாதிரியானதை நீ ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பியூர்லி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் குறுகிய காலத்திற்கான ஒரு சந்தையை நம்ம மணி மார்க்கெட்னு சொல்கிறோம். டீல் வித் த ஃபினான்சியல் அசட்ஸ் லைக் பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் வேர் மெச்சூரிட்டி பீரியட் டஸ் நாட் எக்ஸீட் 1 இயர். 2 வருஷத்துக்கு மேற்படாத காலத்திற்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி டாக்குமெண்ட்ஸு மெச்சூரிட்டி பீரியடில் இருக்கக்கூடிய அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கையகப்படுத்தக்கூடியது தான் மணி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். மீனிங் மணி மார்க்கெட் இஸ் ஏ செக்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். ஃபினான்சியல் மார்க்கெட்டில் ஒரு செக்மெண்ட்டாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னோம்னா மணி மார்க்கெட்டு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேவிங் மெச்சூரிட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் 1 இயர் ஆர் ட்ரேடர். ஒரு வருஷத்திற்கு குறைவாக இருக்கக்கூடிய நிதி பத்திரங்கள் மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேடட் அப்படின்னா வணிகம் செய்யக்கூடியதாக இருக்க செய்யும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் ட்ரெஸரி பில், கமர்ஷியல் பில், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். Definitions. Growth refer to the money market is the collectively name given to the various firms and institutions that deal in the various graded of namely of நியூர் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. க்ரௌதர் அப்படின்றவர் மணி மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மணி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபோம் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அமைப்பு நிதி நிறுவனங்கள் இல்லை நிதி நிறுவனங்களில் டீல் இன் த வேரியஸ் கிரேடட் ஆஃப் நியூர் மணி வேரியஸ் கிரேடட் பல்வேறு விதமாக இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் அமைப்புகளுக்கு பணத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய ஆவணங்களை கையாளக்கூடிய ஒரு கூட்டு அமைப்பை என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா பணச்சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாரு. அக்கார்டிங் க்ரௌதர் மணி மார்க்கெட் அப்படிங்கிறது கலெக்டிவ்லி நேம் கிவன் டு த வேரியஸ் ஃபர்ம் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல்வேறு விதமான நிறுவனங்கள் நிதி நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா மணிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அனதர் இன்ஸ்ட்ருமெண்ட் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஆவணங்களை டீல் பண்ணக்கூடியதாக இருக்க செய்யக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு கலெக்டிவ்லி நேம் அப்படின்னா ஒரு கூட்டு அமைப்பை மணி மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஸோ இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றதையும் அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெவலப்டு மணி மார்க்கெட் ரிசர்வஸ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ப்ரொவைடிங் அன் ஈக்குவல்பரியம் மெக்கானிசம் ஃபார் த இக்னோரிங் அவுட்டு ஷார்ட் டேர்ம் சர்ப்ளஸ் அண்டு டிஃபெக்ட். எங்கே வந்து சர்ப்ளஸாக இருக்கிறதோ அங்கே இருந்து எங்கே டிஃபெக்ட் அப்படின்னு குறைபாடுகள் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள்னு இருக்கக்கூடிய அமைப்புகளில் அது வந்து என்ன ஈக்குவல்பரியம் மெக்கானிசமாக ஒரு செயல்படுது. ப்ரொவைடிங் அண்ட் ஈக்குவல்பரியம் மெக்கானிசம் அப்படின்றத ஒரு அமைப்பாகவும் வழங்க செய்யுது. பற்றாக்குறை அதாவது எங்கே அதிகமாக இருக்குது சர்ப்ளஸாக இருக்குது அப்படி அந்த இடத்துல இருந்து எங்கே டிஃபெக்ட் அப்படின்னா குறைபாடுகள் உள்ளதாக இருக்க செய்யுதோ அந்த இடத்த சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க செய்யுது. அது ப்ரொவைடிங் ஆஃப் ஏ ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் ஏ சென்ட்ரல் பேங்க் இன்டர்வென்ஷன்ஸ் ஆஃப் ஏ இன்ஃப்ளூயன்சிங் லிக்விடிட்டி இன் த கம்பெனி ப்ரொவைடிங். இதில் வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா மத்திய வங்கியினுடைய தலையீடு அப்படின்றது நிறுவனத்தினுடைய பணப்புழக்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளியாகவும் இருக்க செய்யுது. அதே மாதிரி யூசர்ஸ் டு யூசர் ஆஃப் ஏ ஷார்ட் டேர்ம் மணி டு மீட் தேர் ரெக்யர்மெண்ட் அட் த ரீசனபிள் ப்ரைஸ். யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பயனாளர்களுக்கு அவர்களினுடைய ரெக்யர்மெண்ட் தேவைகளுக்கு ஏற்ப ரீசனபிள் ப்ரைஸஸ் அப்படின்னா உரிய விலையில் அதுக்கான என்ன கொடுக்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் அமௌண்ட்டை பயன்படுத்தவும் செய்கிறாங்க. கொடுக்கக்கூடியது தான் இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது ஷார்ட் டேர்ம் ஃபண்டு. ஷார்ட் டேர்ம் ஃபண்டு அப்படிங்கிறது ஆர் ஃபினான்சியல் அசட்ஸ் ஆர் கால்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நியர் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மார்க்கெட்டில் பியூர்லி எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு ஆர் ஃபினான்சியல் அசட்ஸ். குறுகிய காலத்திற்கான ஒன்று என்ன அப்படின்னா அசட்ஸ் அப்படின்னா சொத்துக்கள். அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய நிதி அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய என்ன கொடுக்காங்க அப்படின்னா ஃபினான்சியல் அசட்ஸ் பணத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய நிதி சொத்துக்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்டு
ஷார்ட் டேர்ம் ஃபண்டுன்னு சொல்லிட்டு செய்கிறோம். ஷார்ட் டேர்ம் ஃபண்டு அப்படின்னா குறுகிய காலத்திற்கான நிதின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நியோர் மணி அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்கவும் செய்கிறாங்க. கால்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நியோர் மணி. மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபினான்சியல் அசெட்ஸ் ஹேவிங் ஏ மெச்சூரிட்டி பீரியட் அப் டு 1 year ஒன்லி. எவ்வளோதான் இருக்கும் அப்படின்னா ஒரு காலத்திற்கு ஒரு வருடத்திற்கு உள்ளானது மட்டுமே இருக்கும். கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஏ கேஷ் அமௌண்ட்டை எப்படி கன்வர்ஷன்ஸ் செய்கிறாங்க, பணமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. டீல் வித் ஒன்லி தோஸ் அசட்ஸ் விச் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ். ரியாலிட்டி பார்த்தீங்க ரியலி வித்தவுட் லாஸ் அண்டு வித் மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் உடைய காஸ்ட். இதில் பணத்தை உடனடியாக எதெல்லாம் உடனடியாக கன்வெர்ட் பண்ண முடியும், கேஷை மாற்ற முடியுமோ அது மாதிரியான ஃபினான்சியல் அசட்ஸை எந்த ஒரு லாஸஸுமே இல்லாமல் மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா குறைந்தபட்ச பரிவர்த்தனையினுடைய அடிப்படையில் பரிமாற்றம் அப்படிங்கிறது இருக்க செய்யும். நோ ஃபார்மல் பிளேசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்லி ஜெனரலி பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ் த்ரூ ஆர் ஓரல் கம்யூனிகேஷன்ஸ் பேசிக்கில் தான் இருக்கும். தேர் இஸ் நோ ஃபார்மல் பிளேசஸ் இந்த லைக் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இதுக்குன்னு கிடையாது. என்ன கிடையாதுன்னு ஃபார்மல் பிளேசஸ் அப்படின்றது கிடையாது. இந்த கேஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அதுக்கான ஃபார்மல் பிளேசஸ் அப்படின்றது இருக்குது. பட் இதுக்கு கிடையாது. சப் மார்க்கெட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஹோமோஜீனியஸ் மார்க்கெட். இது ஒற்றை தன்மை அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிஸ் several sub-market each specializing in the particular types of financing. ஒரு சில financing பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசிங் சிறப்பு தன்மை உடைய என்ன மார்க்கெட் இருக்குது அப்படின்னா சப் மார்க்கெட் அப்படிங்கிறது. செவரல் சப் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்க செய்யுது. ஸோ கால் மணி மார்க்கெட்டு, அக்செப்டன்ஸ் மார்க்கெட்டு, பில் மார்க்கெட் ஆர் த சப் மார்க்கெட். ரோல் ஆஃப் மார்க்கெட்டுடைய பங்கு அப்படின்றது அடுத்தது. இந்த மார்க்கெட் பங்கு அப்படின்னா சந்தையினுடைய பங்கு. காம்பனன்ட் ஆஃப் மணி மார்க்கெட் உடைய சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ், டிஸ்கவுண்ட் ஹவுசஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் ஹவுஸ். கமர்ஷியல் பேங்க் ஜெனரலி ப்ளே டாமினேட் ரோல் இன் திஸ் மார்க்கெட். இந்த சந்தைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மேல் ஆதிக்கத்தை டாமினேட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றது கொண்டிருக்கக்கூடிய சந்தைகளாக மார்க்கெட்டாக இருக்க செய்யுது. ஹைலி ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட வங்கி முறைகள் அப்படின்றது. இந்த கமர்ஷியல் பேங்க் ஆர் த நர்வஸ் சென்டர் ஆஃப் ஹோல் மணி மார்க்கெட் எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா நர்வஸ் சென்டர் அப்படின்னா ஒரு முழு நரம்பு மண்டலமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் தான். இந்த தேர் ஆர் பிரின்சிபல் சப்ளையர்ஸ் ஆஃப் எ ஷார்ட் டேர்ம் ஃபண்டு. இதுக்கு என்ன மாதிரியான நிதிகளை வழங்குறாங்க அப்படின்னா குறுகிய காலத்திற்கான நிதி அப்படிங்கிறது வழங்க செய்கிறாங்க. சர்வ் அஸ் த விடல் லிங்க் பிட்வீன் த கேபிட்டல் மார்க்கெட், சென்ட்ரல் மார்க்கெட் அண்ட் த வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் த மணி மார்க்கெட்டு. இது பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய ஒன்று சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா மத்திய வங்கிகளுக்கு உள்ள கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா வணிக வங்கிகளுக்கு ஒரு என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் விடல் லிங்க் ரெண்டுக்கு இடையில ஒரு இணைப்பாகவும் செயல்படக்கூடியதாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா மணி மார்க்கெட் தான். எதுக்கு இடையில அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய செக்மெண்ட் அப்படின்னா பல்வேறு பிரிவுகள், அதாவது மணி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் செக்மெண்ட் அப்படின்னா நிறைய பிரிவுகள் அப்படின்றது ஒன்று சென்ட்ரல் பேங்க்கு, இன்னொன்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க், ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் இருக்க செய்யுது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ செகண்டரி மார்க்கெட் should have an active secondary market of this instrument. இது இதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆவணங்கள் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான செகண்டரி மார்க்கெட் அப்படின்றது தேவைப்படக்கூடியதாகவும் இருக்குது. இட் ஷுட் பி அன் ஆக்டிவ் செகண்டரி மார்க்கெட் ஃபார் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு செகண்டரி மார்க்கெட் ஷுட் பி ஆக்டிவ். செயல்பாடுகள் தேவைன்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் எ ஃபண்ட் அமௌண்ட்டு. ஸோ லார்ஜ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்டு ஷுட் பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்டுக்குனுடைய டிமாண்ட் தேவை மற்றும் அளிப்புக்கு அதிகமாக இருக்க செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா தேவை அளிப்பு ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகவும் அதிகமான அளவு தேவைப்படக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. ஸோ பர்சியூ
ப்ரீசப்போசஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த லார்ஜ் டொமஸ்டிக் அண்டு ஃபாரின் ட்ரேட். எந்த மாதிரியான ட்ரேடுக்கு அப்படின்னு சொன்னால், ஒன்று டொமஸ்டிக் அப்படின்னு சொன்னால் உள்நாடு, ஃபாரின் அப்படிங்கிறது வெளிநாட்டு வர்த்தகங்களில் வந்து என்ன மாதிரியான நிதி ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ஃபினான்சியல் ஃபண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது ரெக்கையர்டு அதிகமான அளவு தேவைப்படுறதாகவும் இருக்க செய்யுது. ஹோல்சேல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் ஃபண்ட் ஆர் ஃபினான்சியல் அசஸ் ட்ரேடட் இன் த மார்க்கெட் இன் வெரி லார்ஜ். ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னாலே மொத்த விற்பனை சந்தை அப்படின்றது. ஸோ இதில் அதிகமான அளவு ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபினான்சியல் அசட்ஸுடைய மதிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமான அளவாக இருக்க செய்யுது. ஃபினான்சியல் அசட்ஸ் ட்ரேடட் இன் த மார்க்கெட் இஸ் வெரி லார்ஜ். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அடுத்தது வந்து நெகிழ்வு தன்மை அப்படின்றது ஃப்ளெக்சிபிலிட்டி. டியூ டு கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த ரெகுலாரிட்டி ஃப்ரேம்வொர்க் தேர் ஆர் ஏ கான்சன்ட் endeavors for the introductions new instrument. இதில் என்னென்ன மாதிரியானதை இன்ட்ரடியூஸ் பண்ண செய்கிறாங்க அப்படின்னா நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா புதிய ஆவணங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெகுலாரிட்டி ஃப்ரேம் ஒர்க்காகவும் இருக்க செய்யுது. ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு தேவைப்படக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. presence of a central bank, மைய வங்கியினுடைய முன்னிலை அப்படின்றது. நெக்ஸ்ட், சென்ட்ரல் பேங்க் கீப் their cash reserve and provide them financial accommodations in a difficulty in the discounting their eligible securities. eligible securities அப்படிங்கிறதுக்கு இந்த சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில டாக்குமெண்ட்டுக்கு டிஸ்கவுண்டிங் பேசிக்கில் மூலமாக என்னென்ன மாதிரியான ஃபினான்சியல் செக்யூரிட்டிஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய நிதிகளுக்கு பர்டிகுலர் ஒரு சில இதுகளுக்கு மட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பேசிக்கில் வெளியிடவும் செய்கிறாங்க. அதாவது மைய வங்கி அப்படின்றது சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது கீப் தயர் கேஷ் ரிசர்வ். அவங்க என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா கேஷை கொஞ்சம் ரிசர்வாக வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வை கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்சியல் அக்கமடேஷன்ஸ் டிஃபிகல்ட்டி டு பை டிஸ்கவுண்டிங் தயர் எலிஜிபிள் செக்யூரிட்டி. எலிஜிபிளான இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அப்படின்னா பத்திரங்களுக்கு ஒரு சில பத்திரங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தள்ளுபடி மூலமாக தேவைப்படக்கூடிய நிதி வசதிகளையும் ஏற்படுத்தி தரவும் செய்கிறாங்க. இது எப்பயுமே ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் திறந்த நிலையிலேயே இருக்கக்கூடியதாகவும் இருக்க செய்யும். கேஷ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்சர்வ் தயர் சர்ப்ளஸ் அண்டு கேஷ் ஜூரிங் ஆஃப் சீசனல் அண்டு ப்ரொவைடிங் அடிஷ்னல் லிக்விடிட்டி இன் த பிஸி சீசன்ஸ். எப்போ வந்து பிஸி சீசனாக இருக்குதோ அதாவது மந்தமான ஆஃப் சீசன் அப்படின்னா மந்தமாக இருக்கக்கூடியதில் இருந்து எங்கே வந்து பிஸி மார்க்கெட் அப்படின்றது இருக்குதோ அங்கே அடிஷ்னலாக தேவைப்படக்கூடியதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் நிதி ஃபண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து மாற்றவும் செய்கிறாங்க. அதாவது ப்ரொவைட் பண்ணவும் செய்கிறாங்க. அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். அதாவது பிஸி சீசனில் பார்த்திங்கன்னா எந்த இதுக்கெலாம் மாற்றக்கூடியதாக இருக்குதோ அது மாதிரியானதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூடுதலாக தேவைப்படக்கூடிய நிதியை வழங்கவும் செய்கிறாங்க. சர்ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் எனக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேஷ் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பிஸி மார்க்கெட்டுக்கு வழங்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மணி மார்க்கெட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டு. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மணி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறுகிய கால சந்தை அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஒன்றே பார்த்திங்க அப்படின்னா லோனபிள் ஃபண்ட் ஃபார் த பீரியட் ஆஃப் நாட் எக்ஸீடிங் 1 year, ஒரு வருஷத்துக்கு மேலே அப்படின்றது இருக்காது. கேபிட்டல் மார்க்கெட் பொறுத்த முடிக்கும் ஃபார் எ லாங் டேர்ம் ஃபண்ட் எக்ஸீடிங் பீரியட் ஆஃப் 1 year, 1 yearக்கு மேலே தான் இருக்க செய்யும். என்னுடைய பீரியட் அப்படின்றது லாங் டேர்ம் அப்படின்றது இருக்க செய்யும். சர்ப்ளஸ் ஆஃப் ஏ ஃபண்ட் அமௌண்ட் அப்படின்றது அடுத்தது ஃபண்ட் ஃபார் ஏ ஃபினான்சிங் கரண்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ். என்ன மாதிரியான ஃபினான்சியல் ஆப்ரேஷன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று நடைமுறை முதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்வாங்க. அந்த மாதிரியே தேவைப்படக்கூடியதுகளுக்கு என்ன பண்ணுறாங்க கேபிட்டல் அமௌண்ட் எங்கெல்லாம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டாக இருக்குதோ அந்த இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அந்த அரசு நிதி நிறுவனங்கள் வழங்கவும் செய்கிறாங்க. இதில் வந்து கேபிட்டல் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா நிலை முதல் தேவைப்படக்கூடிய வணிக அமைப்புகளுக்கு ட்ரேட் அண்டு கமர்ஷியல் பார்த்திங்க அப்படின்னு நிறுவனங்களுக்கு லாங் டேர்ம் அப்படிங்கிறது ரெக்யர்மெண்ட் ஆஃப் தயர் கவர்மெண்ட் தேவைப்படக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு இந்த சந்தை அப்படின்றது என்ன பண்ணுறாங்க நிதி வசதிகளை வழங்க செய்கிறாங்க. எது அப்படின்னா தொழில் மற்றும் வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் அண்டு காமர்ஸ் அப்படின்னா வணிகம் மற்றும் வர்த்தக அமைப்புகளில் லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அமௌண்ட் எங்கே தேவைப்படுதோ அங்கே தேவையான நிதியை வழங்கக்கூடியது இந்த அமைப்பு. டீல் வித் இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டீல் பண்ணுறாங்க அப்படின்றது
இதில் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ட்ரெஸரி பில், கமர்ஷியல் பில் ஆர் த டீல் வித் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் லைக் பார்த்தீங்கன்னா ஷேர், டிபெஞ்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் டீல் வித் த கேபிட்டல் மார்க்கெட். மணியினுடைய வேல்யூ அப்படின்னா பணத்தினுடைய மதிப்பு அப்படின்றது. ஈச் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எ லார்ஜ் அமௌண்ட். ஸோ ஒவ்வொரு மணி மார்க்கெட்லேயும் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான அளவு நிதி அப்படின்ற பெரிய அளவில் மதிப்பிலான இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க கொடுத்துருக்குறாங்க. ட்ரெஸரி பில் ஆஃப் ஏ மினிமம் பார்த்தீங்கன்னா 1 lakh. ட்ரெஸரி பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ லார்ஜ் அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 lakh. அதே மாதிரி கமர்ஷியல் பேப்பர் ஆஃப் மினிமம் பார்த்தீங்க கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னா வணிகத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ லேக் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ₹25 lakhs அப்படின்றது. அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா சிங்கிள் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எ ஸ்மால் அமௌண்ட். ஸோ மினிமம் குறைந்த அளவு வேல்யூ அதனுடைய மதிப்பு அப்படின்றது ஈச் ஷேர் வேல்யூ இஸ் ₹10. ஈச் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா கடனீட்டு பத்திரத்தினுடைய வேல்யூ அப்படின்றது ₹100. ரோல் ஆஃப் மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய நிறுவனங்களினுடைய பங்கு அப்படின்றது. அடுத்தது சென்ட்ரல் பேங்க் அண்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் த மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மணி மார்க்கெட். முக்கியமான பங்கு யாருக்கலாம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் அண்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் த மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பட் இதில் கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் டெவலப்மெண்ட் பேங்க், இன்சூரன்ஸு companies pay the dominant of a role in the capital market. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை யாரெல்லாம் டாமினேட் பண்ணக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கொடுத்துருக்குறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் பேங்க், இன்சூரன்ஸ் பேங்க், இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு இதெல்லாம் மூலதன சந்தையில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே டாமினேட் பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருக்க செய்யுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் ஏ இன்ஸ்ட்ருமெண்ட். என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆவணங்கள்லாம் இங்கே கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜெனரலி டு நாட் ஹேவ் செகண்டரி மார்க்கெட். இரண்டாம் நிலை சந்தையில் இது பங்கேற்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. பட் கேபிட்டல் மார்க்கெட் பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜெனரலி ஹேவிங் செகண்டரி மார்க்கெட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இரண்டாம் நிலை சந்தையில் அதனுடைய ஆவணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், அவைலபிலிட்டியாக இருக்க செய்யும். இதுக்கு சப்டிவிஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் மணி மார்க்கெட் தேர் இஸ் நோ சப்டிவிஷன். இதுக்கு சப்டிவிஷன் அப்படின்றது கிடையாது. கேபிட்டல் மார்க்கெட் தேர் இஸ் ஏ டிவிஷன்ஸ், ஒன்று பிரைமரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டு. பிளேஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தேர் இஸ் நோ. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதுக்கு டிரான்சாக்ஷன் பிளேஸ் இருக்கா, இல்லை கிடையாது. பட் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் அட் த ஃபார்மல் பிளேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. பார்ட்டிசிபெண்ட் இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண செய்கிறாங்க அப்படின்றது. அடுத்தது பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்றது. அடுத்தது யார்? புரோக்கர், RBI அண்ட் கவர்மெண்ட் ஆர் தய டிரான்சாக்ஷன்ஸ் ஹேவிங் தய கண்டக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் புரோக்கர். புரோக்கருக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்க செய்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்கை பொறுத்த மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதில் இடைத்தரகர்கள் இன்றி மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே யார் கிடையாது? டிரான்சாக்ஷன்ஸ் ஹேவ் பி கண்டக்டட் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் த புரோக்கர். புரோக்கருடைய ஹெல்ப் இல்லாமல் நடக்கும். ஸோ பேங்கர், RBI அண்டு கவர்மெண்ட். Transactions have to be conducted only through the authorized dealer. Authorized dealer அப்படின்னா அதுக்குன்னு அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் புரோக்கர், இன்வெஸ்டர்ஸ், மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், அண்டர்ரைட்டர் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட். நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு டீல் என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது இங்கே டீல் பண்ணுறாங்க அப்படின்றது. நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் டீல் இந்த மணி மார்க்கெட்டோட இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா இன்டர் பேங்க் கால் மணி. ஸோ இன்டர் பேங்க் கால் மணி.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் வந்து நோட்டீஸ் மணி அப் டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 14 days, ஷார்ட் டேர்ம் டெபாசிட் அப் டு பார்த்தீங்க அப்படின்னா 3 month, 91 daysக்கான ட்ரெஸரி பில்லு, 182 டேஸ்க்காக வேண்டிய இருக்கக்கூடிய ட்ரெஸரி பில், கமர்ஷியல் பேப்பர் ஆர்டர் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் டீல் அப்படின்றது நடக்கக்கூடியது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா வங்கிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அழைப்பு பணம், இன்டர் பேங்க் கால் மணி அப்படின்னு சொன்னால் வங்கிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அழைப்பு பணம், 14 days அப்படின்னு சொன்னால் 14 நாட்களுக்கான அறிவிப்பு பணம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பின்னாடி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் வெரி ஃபியூ, நேம்லி பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் டிபெஞ்சர்ஸ் மிக குறைவானதாக இருக்குது. என்ன அப்படின்னா ஷேர் அப்படின்னா பங்குகள், கண்ணீட்டு பத்திரங்கள் அப்படின்றது. ஸோ கிளைம், ஃபினான்சியல் கிளைம் அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் டீல் இன் த மணி மார்க்கெட்டு. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான கிளைம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா கோரிக்கைகள் அப்படின்றது, நிதி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆர் டீல் இன் த மணி மார்க்கெட். அசட்ஸ் அப்படின்னு செக்யூரிட்டி அப்படின்னா சொத்துக்கள், பத்திரங்கள் மட்டுமே என்ன பண்ணுறாங்க இதில் வந்து ட்ரேடிங் அப்படின்றது நடக்க செய்யும்னு சொல்கிறாங்க. பாண்ட் அண்டு ஷேர்ஸ் ஆர் டீல் இன் த கேபிட்டல் மார்க்கெட். டீல் அப்படின்றது ரிஸ்க் அப்படிங்கிறது லோ. ஸோ ஹை கிரெடிட் அண்டு மார்க்கெட் இந்த ரிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா ஹை லெவல் இருக்கும். லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஹை லிக்விடிட்டி, லோ லிக்விடிட்டி எதில் வரும் அப்படின்னா கேபிட்டலில். ப்ரைஸ் டிஸ்கவர்டு மெக்கானிசம் அண்ட் எக்ஸிஸ்ட் இன் த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பணத்தினுடைய விலை, பண சந்தையில் பார்த்திங்கன்னா விலை மதிப்பு குறித்த எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையும் இருக்காது. ப்ரைஸ் டிஸ்கவர் மெக்கானிசம் எக்ஸிஸ்ட் இன் த கேபிட்டல் மார்க்கெட் பொறுத்த மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கான மெக்கானிசம் டிஸ்கவர் வெளிப்படைத்தன்மை அப்படின்றது இருக்க செய்யும். ரெகுலேட்டர், சென்ட்ரல் பேங்க் இஸ் த ரெகுலேட்டர் ஆஃப் த மணி மார்க்கெட். யாரை ரெகுலேட் பண்ண செய்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க். பிசைடு சென்ட்ரல் பேங்க் அண்ட் ஸ்பெஷல் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி இஸ் லைக் பார்த்தீங்கன்னா செபி. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னா செபி தான். அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒப்புறுதி அப்படிங்கிறது ஒப்புறுதி அளிக்கிறது அப்படின்னா அண்டர் ரைட்டிங் அப்படின்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஒரு முதன்மையான பணி அப்படின்றது கிடையாது. ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்க செய்யுது. டாமினேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் ஆர் த டாமினேட் இன்ஸ்டிடியூஷன். இது அப்படின்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா கமர்ஷியல் பேங்க். பேங்கிங், ஃபினான்சியல் கம்பெனிஸ் ஆர் அண்டு ஸ்பெஷல் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு. இதில் என்ன கிடையாது அப்படின்னு நான் பேங்கிங் ஃபினான்சியல் அப்படின்னா வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான டாமினேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் இருக்கிறாங்க. பார்ட்டிசிபெண்ட், யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்தது கொடுத்துருக்காங்க. ஒன்று யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், சென்ட்ரல் பேங்க் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்பிஐ, எஸ்பிஐ, கமர்ஷியல் அண்ட் எஸ்பிஐ, கமர்ஷியல் பேங்க், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் ஆர் த பார்ட்டிசிபெண்ட் இன் த money market. So what are the instruments are available in the money market? The many kinds of instruments available in the money market. What in 19 still பார்த்தீங்க அப்படின்னா in India still 1996 only few instruments were available. What are they? Treasury bill in the treasury market, money at call and short notice in the call loan market. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் money at call and short notice in the call loan market, commercial bill and promissory note in the bill market. ஸோ இது மூணு தான் எதில் இருந்தது அப்படின்னா ஸ்டில் 1986 வரைக்கும் ஒரு சில அவங்க ஃபியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்த காலகட்டங்களில் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் டு பே அபவ் த ஃபாலோயிங் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம் டு த எக்ஸிஸ்டன்ஸ். இன்னைக்கு நிறைய ஆவணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. வாட் ஆர் தே? கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், இன்டர் பேங்க் பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட், ரெபோ இன்ஸ்ட்ருமெண்ட். These instruments are briefly highlighted in this chapter. இதில் என்னென்ன கொஞ்சம் சிறப்பாகவே படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது அதான் வரப்போகுது.
ட்ரெஸரி பில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ஃபார் த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ட்ரெஸரி பில் இஸ் நோன் அஸ் ட்ரெஸரி பில் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரெஸரி பில் அப்படின்றது வாங்குறதும் விற்கிறதுக்கான ஒரு இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரெஸரி பில் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வாங்க, ட்ரெஸரி எ மார்க்கெட் ஃபார் த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ட்ரெஸரி பில். எந்த ஒரு மார்க்கெட்டில் போய் ட்ரெஸரி பில்லை வாங்குறதும் விற்கிறதும் நடக்க செய்தோ அந்த மார்க்கெட்டை நம்ம ட்ரெஸரி பில் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். வெரி பாப்புலர். இந்த ட்ரெஸரி பில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் பாப்புலரான ஒரு ட்ரெஸரி பில் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்க செய்யும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு. பார்த்தீங்கன்னா நிறைய ஹை டிகிரி ஆஃப் லிக்விடிட்டி, இதில் நீர்மைத்தன்மை அப்படின்றது நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஸோ ஜெனரல் ஃபியூச்சர்ஸ் இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் இஷ்யூஆர் அப்படின்னா வெளியிடக்கூடிய நபர்கள், ஃபினான்ஸ் பில் அப்படின்னா நிதி ரசீது, லிக்விடிட்டி அப்படின்னா நீர்மைத்தன்மை, விட்டல் சோர்ஸ் அப்படின்னா முக்கியமான ஆதாரங்கள், மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பண மேலாண்மை அப்படின்றது. டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸரி பில் அப்படின்னாலே கருவூலக ரசீது, அதனுடைய வகைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் மீட்டிங் தயர் ஷார்ட் டேர்ம் ஃபினான்சியல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் தனக்கு குறுகிய காலமான ரெக்யர்மெண்ட்டு ஃபினான்சியல் ரெக்யர்மெண்ட் தேவைப்படும் போது அது பப்ளிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வெளியிடக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெஸரி பில் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸரி பில். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 91 டேஸ்க்கான ட்ரெஸரி பில், 182 டேஸ்க்கான ட்ரெஸரி பில், 364 டேஸ்க்கான ட்ரெஸரி பில். இதில் 91 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பில் ஆர் இஸ்யூடு அட் த ஃபிக்ஸ்டு டிஸ்கவுண்ட் ரேட் ஃபார் என்ன அப்படின்னா 4% அஸ் வெல் அஸ் த்ரூ த ஆக்ஷன்ஸ். எத்தனை பர்சன்டேஜ் 91 டேஸ்க்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னா 4%. 182 டேஸ்க்கான ட்ரெஸரி பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ அப் டு டேப் பேசிக் த்ரூ அவுட் த வீக். என்ன அப்படின்னா அந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 180 டேஸ்க்கான ட்ரெஸரி பில் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், டேப் பேசிக் அப்படின்னா வடிகட்டப்பட்ட வடிகட்டுதலினுடைய அடிப்படையில் இஷ்யூ பண்ண செய்வாங்க. அதனுடைய வீக் எண்டில் 364 டேஸுக்கான ட்ரெஸரி பில் அப்படின்னா டு நாட் கேரி எனி ஃபிக்ஸ்டு ரேட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. டிஸ்கவுண்ட் ரேட் திஸ் பில் ஆர் என்ன பண்ணுன்னா குவார்டர் இன்டூ த ஆக்ஷன்ஸ் பை த பார்ட்டிசிபெண்ட். இதில் ஏலத்தில் யாரெல்லாம் பங்கேற்கக்கூடிய நபர்களாக இருக்க செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஒரு சில கண்டிஷன் அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஏற்பினுடைய அடிப்படையில் பை த அத்தாரிட்டிஸ். அதுக்கு அத்தாரிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் செயல்படுத்த செய்வாங்க. பர்சன்டேஜ் அப்படின்றது எவ்வளோ விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுட்டு வருவாங்க. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேட் இஸ் கால்டு கட் ஆஃப் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அடுத்தது என்ன அப்படின்னா வைப்பு சான்றிதழ் அப்படின்னா என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது ஒரு short-term deposit instrument issued by the bank and financial instrument to raise large sum of money. மிக அதிகமான அளவு பணங்களை தேவைப்படக்கூடிய நேரங்களில் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வெளியிட செய்வாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வங்கிகள் மற்றும் இன்னொன்று யார் அப்படின்னா நிதி நிறுவனங்கள். ஒன்று யாராவது சொன்னாங்க ஃபினான்சியல் பேங்க் அண்டு ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரைஸ் த லார்ஜ் சம் ஆஃப் மணி. ஏன்னா மிக அதிகமான அளவு பணம் திரட்டணும் அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணுவாங்க, வெளியிட செய்வாங்க. Deposit are issue in the form of use and save promissory note. எதனுடைய அடிப்படையில் வழங்குறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராமிசரி நோட் அப்படின்னா அந்த ஒரு கடன் உறுதி பத்திரத்தினுடைய அடிப்படையில் வழங்க செய்கிறாங்க. They are easily convertible in their nature and in the marketable for the having particular face value and maturity. இதில் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்றக்கூடிய விரைவான முறையில் ஒரு மாற்றக்கூடிய இயல்புத்தன்மை உடையதாக இருக்க செய்யும். இதனுடைய எந்த பேசிக்கில் அப்படின்னா ஃபேஸ் அண்டு மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னா முகமதிப்பு மற்றும் முதிர்வுத்தன்மையினுடைய அடிப்படையில் கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்க செய்யும்.
ட்ரான்ஸ்ஃபர் ஒன் பிளேஸ் டு அனதர், ஒரு நபர்கிட்ட இன்னொரு நபர்கிட்ட ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெகோட்டபிள் ஃபியூச்சர் அப்படின்றது இதில் இருக்க செய்யுது. டியூ டு தயர் நெகோஸ்டபிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா எளிமையான மாற்றக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்க செய்யுது. இதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகோஸ்டபிள் சர்டிஃபிகேட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்யும். யார் வெளியிடக்கூடிய நபர்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கமர்ஷியல் பேங்க் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு. சப்ஸ்கிரைபர் அப்படின்னா யார்? அவைலபிள் இந்த சப்ஸ்கிரைபர் பை த இண்டிவிஜுவல் கார்பரேஷன்ஸ், ட்ரஸ்ட், அசோசியேஷன்ஸ் அண்டு என்ஆர்ஐ. ஸோ இவங்களாம் என்ன அப்படின்னா டெபாசிட்டர்ஸ் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க செய்கிறாங்க. டாக்குமெண்ட் இஸ் டைட்டில் டு டைம் டெபாசிட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கால வைப்புக்கான உரிமை ஆவணமாகவும் இருக்க செய்யுது. ஸோ இந்த பியரர் சர்டிஃபிகேட் அண்ட் நெகோஸ்டபிள் இஸ் தயர் மார்க்கெட். இதில் பியரர் அப்படின்னா என்ன அப்படின்னா கொணர்பவர் சான்றிதழ் அப்படின்றதும், நெகோஸ்டபிள் அப்படின்னா மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உடைய ஆவணங்கள் இதுக்கான ஆவணங்களாக இருக்க செய்யுது. இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் ஆஃப் ஏ டைட்டில் டு டைம் டெபாசிட், கால வைப்பிற்கான உரிமை ஆவணம் அப்படின்றது. அன்செக்யூர்டு நெகோஸ்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது பிணையம் மற்றும் மாற்றுமுறை ஆவணம். அதேமாதிரி ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபர் பை என்டோஸ்மெண்ட் அண்டு டெலிவரி, மேலே எழுதி கொடுக்கறது மூலமாக, டெலிவரி அப்படின்னா வழங்கல் தன்மை அப்படின்றது உடையதாகவும் இருக்க செய்யும். டிஸ்கவுண்ட் அட் டு ஃபேஸ் வேல்யூ, இதனுடைய ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா முக மதிப்பில் இருந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஷ்யூடு அப்படின்னா வெளியீடு செய்வாங்க. இட் இஸ் ரீபேயபிள் அண்டு ஆன்யா ஃபிக்ஸ்டு டேட் வித்தவுட் கிரேஸ் டேஸ். இதனுடைய என்ன கிரேஸ் டேஸ் அப்படின்றது வித்தவுட் கிடையாது. ஸோ குறிப்பிட்ட தேதியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப ரீபே பண்ண முடியதாக இருக்க செய்யும். பேயபிள் அப்படின்னா திருப்பி செலுத்தக்கூடியதாக இருக்க செய்யும். கமர்ஷியல் பில் இது என்ன அப்படின்னா ஸோ ரைஸ் த மணி ஃபார் த சர்டன் ஃபண்ட் நீடட். எங்கெல்லாம் குறுகிய காலத்திற்கான தடைகள் பண தேவைகள் இருக்குதோ அந்த இடங்களில் இந்த கமர்ஷியல் பில்லில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியிட செய்வாங்க. இந்த டேட்டை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியானதாக இருக்க செய்யும். 30 days, 60 days, 90 days ஆன மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்றது இதில் இருக்க செய்யும். ஸோ கமர்ஷியல் பில் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரா பை எ செல்லர் ஆஃப் குட்ஸ் அண்ட் எ பையர் ஆஃப் குட்ஸ். இதில் அந்த பொருள் அப்படின்றது வாங்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாங்க, விற்பனை செய்யக்கூடிய நபர், அதாவது சேல்ஸ் பண்ணக்கூடிய நபர் மூலமாக பொருட்களை யார் வாங்குறாங்களோ அந்த நபருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிராயிங் பை அ செல்லர் ஆஃப் குட்ஸ் ஆன் எ பையர், எழுதி கொடுக்கறது மூலமாக விற்பனை செய்யக்கூடிய நபர் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னா தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் என்ன அப்படின்னா இந்த கமர்ஷியல் பில்லு. ஒன்றா அப்படின்னா விற்கக்கூடிய நபர் வாங்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதி என்ன கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கமர்ஷியல் பில்லுன்னு சொல்லிட்டு செய்யணும். ட்ராயர். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராயர், அக்செப்டர், பே, அதுக்கடுத்து டிஸ்கவுண்டர், என்டோசர்ஸ், அசஸ்மெண்ட்டு, மெச்சூரிட்டி, கிரெடிட் ரேட்டிங் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில். டிமாண்ட் அண்டு யூனான்ஸ் இதனுடைய டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா டிமாண்ட் அண்டு யூசன்ஸ் பில் அப்படின்னா தேவை மற்றும் யூசன்ஸ் பில் அப்படின்னா பயன்பாடு ரசீது. தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிமாண்ட் பில் இஸ் ஏ ஒன் வேரி நோ ஸ்பெசிபிக் டைம் ஆஃப் பேமெண்ட் இன் த மெயின்டைன். இதில் பணம் செலுத்துவதற்கு தேதி அப்படின்றது என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் டேஸ் அப்படின்றத எதுவுமே குறிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ டிமாண்ட் பில் பேபிள் இம்மீடியட்லி when they are presented to the ட்ராயே. அதில் அந்த நபர் யார் வச்சுருக்கிறாங்களோ அந்த நபருக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் இந்த பில்லு, இந்த ரசீதுன்னு சொல்கிறோம் இல்லையா கமர்ஷியல் பில்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துட்டு நமக்கு தேவையான பணம் அப்படின்றத பெற முடியும். க்ளீன் பில் என்ன அப்படின்னா தூய ரசீது. டாக்குமெண்டரி பில் அப்படின்றது அடுத்தது. இது என்ன அப்படின்னா பில் ஆர் த accompanied in the accompanied by document of title to goods or called documentary bill சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ரி பில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தூய ரசீது இல்லைன்னா ஆவண ரசீதுன்னு சொல்லிட்டு இதுக்கான அர்த்தம். பொருட்களினுடைய உரிமை ஆவணம் மூலம் இணைக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா பில் தட் accompanied
by the document of title to goods are called documentary. அந்த குட்ஸோடைய என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான டாக்குமெண்ட்டு உரிய ஆவணம் மூலமாக அந்த பொருட்களினுடைய உரிமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இணைக்கப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாக்குமெண்டரி பில்லுன்னு சொல்கிறோம். பொருட்களினுடைய உரிமை, இந்த உரிமை அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இணைக்கப்பட்டதாக இருக்க செய்யும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட்ரி பில்லுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இன்லேண்ட் ஆர் ஃபாரின் பில் அப்படின்றது இன்லேண்ட் அப்படிங்கிறது ட்ராயர் பேபிள் இன் இந்தியா ஆன் எ பர்சன்ஸ் who is resident in India is called inland பில்லுன்னு சொல்கிறாங்க. பட் அவுட்சைட் இந்தியா ஆர் தே and are payable either in India or outside India are called foreign bill. இண்டியஸ் பில் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் தனித்துவமான ஒரு ரசீது. இன்டென்சஸ் பில் அப்படின்றது. ஸோ ட்ராயிங் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் த இன்டென்சஸ் பில் ஆர் கவர்னர்ட் பை நேட்டிவ் கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ் ஆஃப் ட்ரேடு. இது தனித்துவமானது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று ட்ராயிங் அண்ட் அக்செப்டன்ஸு வரைதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது. ஸோ எந்த பேசிக்கில் நேட்டிவ் கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது உள்ளூர் வர்த்தகத்தின் உடையப்படி உள்ளூர் வழக்கப்படி அல்லது யூசேஜ் ஆஃப் எ ட்ரேட் வர்த்தகம் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கணுமோ அந்த பேசிக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பில்லை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டென்சஸ் பில்லுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். அக்கமடேஷன்ஸ் அண்டு சப்ளை பில் அப்படின்றது அடுத்தது என்ன அப்படின்னா இருப்பிடம் மற்றும் வழங்கல் ரசீது அப்படின்றது அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று. இதில் வந்து அக்கமடேஷன்ஸ் பில்ஸ் ஆர் தோஸ் விச் do not rise out of genuine trade of transactions. genuine trade accommodations bill அப்படிங்கிறது எதை நம்ம சொல்கிறோம் do not ரைஸ் அக்கமடேஷன்ஸ். இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னு சொன்னோம்னா உண்மையான வியாபார நடவடிக்கைகள் இல்லாமல் உருவாக்கப்படக்கூடிய ரசீதுகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அக்கமடேஷன்ஸ் அண்டு சப்ளை பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். those do not rise out of genuine trade. ஜென்யூன் ட்ரேட் அப்படின்னா உண்மையான வணிகம் அப்படிங்கிறதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் உருவாக்கப்படக்கூடியது தான் அக்கமடேஷன்ஸ் அண்டு சப்ளை பில்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். அடுத்தது கவர்மெண்ட் ஆர் எ கில்ட் ஏஜ்டு செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரசியல் என்ன தங்கமுனை பத்திரம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. a market whereby the government or the gilt age security can be bought and sold is called government securityன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா அடுத்தது என்னது பாட் அண்ட் சோல்டு. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஆர் கில்ட் ஏஜ் செக்யூரிட்டிஸ் கேன் பி பாட் அண்ட் சோல்டு. வாங்கிறதும் விற்கிறது செக்யூரிட்டிஸ் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாங்கிறதும் விற்கிறதுக்குமான இடம் அப்படிங்கிறது விற்கவும் கூடிய அந்த செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறத சொல்ல செய்கிறாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துல கவர்மெண்ட்டு இல்லைன்னா கில்ட் ஏஜ் செக்யூரிட்டிஸை பார்த்திங்க அப்படின்னா வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்குமான மார்க்கெட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். விற்கக்கூடிய மார்க்கெட்டு அந்த பத்திரத்தில் அங்கே பத்திரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பத்திரமா இருக்குன்னா கவர்மெண்ட் இல்லைன்னா கில்ட் ஏஜ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வாங்குறது விற்கிறது அப்படின்றது நடக்கக்கூடியதாக இருக்க செய்யும். ஸோ இதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா ஏஜென்சி அப்படின்றது செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் பை த ஏஜென்சி சச் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டி லைக் பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. முகமை அமைப்புகள் அப்படிங்கிறது ஒன்று கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இஷ்யூடு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் லோக்கல் கவர்மெண்ட் அவருடைய அத்தாரிட்டியில் என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முனிசிபாலிட்டி அதே மாதிரி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு பார்த்திங்க அப்படின்னா மெட்ரோபாலியன் அத்தாரிட்டிஸ் பார்ட்டு இருக்கிறது ட்ரஸ்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னா உள்ளூர் அமைப்புகளில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏஜென்சி அப்படிங்கிறது யார் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஸ்யூடு பை ஏஜென்சி சச் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டி லைக் பார்த்திங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி அதுக்கான எக்ஸாம்பிள். ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோல் என்ன அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் தி செக்யூரிட்டி ஆஸ் எ
பார்ட் ஆஃப் இட்ஸ் மானிட்டரி மேனேஜ்மெண்ட் என்ற எக்ஸசைஸு. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க்கில் ஆர்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டிஸை என்னது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறதுல என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல், ஆக்டிவ் ரோல் அப்படின்றது ஆர்பிஐ அப்படின்றது இருக்க செய்யுது. பர்டிகுலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பண மேலாண்மையில் முக்கியமான பங்கு அப்படின்றது இதில் இருக்க செய்யுது. நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆஃபர் எ சேஃப் அவென்யூ ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் த்ரூ பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி பேமெண்ட் ஆஃப் எ இன்ட்ரெஸ்ட் அண்டு ரீபேமெண்ட் ஆஃப் எ பிரின்சிபல் பை தயர் கவர்மெண்ட். இதில் நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பத்திரத்தினுடைய இயல்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி பேமெண்ட்டு கண்டிப்பாக நாங்கள் வழங்குவோம் அப்படிங்கிறதும், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் என்ன வழங்குறாங்க அப்படின்னு சொன்னால் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, ரீபேமெண்ட்டு திரும்ப செலுத்துறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது அப்படின்னா உண்மைத்தன்மை அப்படின்றது இருக்க செய்யும். லிக்விடிட்டி அப்படிங்கிறது கில்டேஜ் செக்யூரிட்டிஸில் வந்து வேரியஸ் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் லிக்விடிட்டி ப்ரொஃபைலு ஆஃப் இட்ஸ் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஹை. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது வெளியிடக்கூடியதில் இந்த கில்டேஜ் செக்யூரிட்டிஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் லிக்விடிட்டி அப்படிங்கிறது லார்ஜ் மிகப்பெரிய அளவில் இருக்க செய்யும். அதே மாதிரி டேக்ஸ் ரீபேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வரி விலக்கு அப்படின்றது. ஸ்ட்ரிக்ட்லி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தீஸ் செக்யூரிட்டிஸ் இஸ் தே ஆஃபர் வைட் ரேஞ்ச் ஆஃப் டேக்ஸ் இன்சென்டிவ் டு த இன்வெஸ்டர். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் த டேக்ஸ் இன்சென்டிவ் இதில் என்ன இருக்குது அப்படின்னா வரி விலக்கு அப்படிங்கிறது மிக அதிகமான அளவு இருக்கக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈச் மார்க்கெட்டு சேல் அண்டு பர்ச்சேஸு வாங்குறதும் விற்க செய்யக்கூடியதுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா கில்டேஜ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டில் வாங்குறது விற்கிறதுல வந்தீங்க அப்படின்னா நெகோடியேட்டர் செப்பரேட்லி இதில் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது வாங்குறதுலையும் சரி விற்பனை செய்யறது ரெண்டுலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் இருக்க செய்யும். ஸோ இதில் ரெண்டு செக்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஒன்று பிரைமரி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டு ஃபார்ம். அடுத்தது என்ன அப்படின்னா படிவங்கள் அப்படின்றது. ஸோ செக்யூரிட்டி ஆஃப் யர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக் சச் ஃபார்ம் இன்ஸ்கிரைப் ஸ்டாக் ஆர் ஸ்டாக் சர்டிஃபிகேட், ப்ராமிசரி நோட் அதர் அண்டு பியூரர் பாண்டு. இதில் என்ன ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கு இன்ஸ்கிரைப்டு ஸ்டாக் ஆர் ஸ்டாக் சர்டிஃபிகேட் அப்படிங்கன்னா பங்கு சான்றிதழ்கள், ப்ராமிசரி நோட்டு என்ன அப்படின்னா உறுதிமொழி சான்றுகள், மற்றும் என்ன அப்படின்னா பியூரர் பாண்ட் அப்படின்னா கொணர்வர் பத்திரங்கள். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இஷ்யூ பண்ணக்கூடிய வெளியிடக்கூடிய என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்க செய்யுது. பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்கள், அடுத்தது யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ்லேயும் பார்த்துருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு பார்ட்டிசிபேட் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் இந்த கவர்மெண்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோல்டிங் தையர் ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ரிசர்வ்ஸ். அதில் இருக்கக்கூடிய வளங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முக்கியமான பங்கு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க செய்கிறாங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செகண்டரி மார்க்கெட் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஸ் இன் ஆரோ small and less active bank and corporate holder who the purchase and sell government securities on the stock exchange participate in trading. வர்த்தகம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஸ்மால் நேரோ அப்படின்னு சொன்னோம்னா குறுகிய அளவு, அதே மாதிரி ஸ்மால் அப்படின்னா சிறிய அளவில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஸ் ஆக்டிவ் அப்படின்னா செயல்திறன் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கக்கூடிய பேங்க்ஸ் அண்டு கார்பரேஷன்ஸு வங்கிகள், அதே மாதிரி கார்பரேஷன்ஸ் அப்படின்னா நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ் பங்காற்றக்கூடிய நபர்கள் பர்ச்சேஸ் அண்ட் செல் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அரசினுடைய பத்திரங்களை வாங்குறதுலையும் பர்ச்சேஸ் அண்ட் சேல் அப்படின்னா வாங்குறதுலையும் சரி விற்கிறதுலையும் சரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அண்டு கார்பரேஷன்ஸ், அது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தான் முக்கியமான பங்கு, இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறது இருக்க செய்யுது. இஷ்யூ ஆஃப் மெக்கானிசம் இந்த பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற BDO அப்படிங்கிறது RBI அண்டர்டேக் இஷ்யூ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். யாரை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணுறதில்ல.
முக்கியமான பங்கு அப்படின்றது இருக்க செய்யுது. எதுக்கு கீழே அப்படின்னா ஆர்பிஐ அண்டர்டேக் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கிக்கு கீழே இருக்கக்கூடிய பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் அப்படின்றது பொது கடன் அலுவலகம் அப்படிங்கிறது இது வெளியீடு செய்யறது, அரசு பத்திரங்களை வெளியிடுறதுல முக்கியமான பங்கு அப்படின்றது அதுக்கு தான் இருக்க செய்யும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இஷ்யூ ஓப்பனிங் அப்படின்னா வெளியீடுகளினுடைய தொடக்கம் அப்படின்றது. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் த இஷ்யூ ஆஃப் த செக்யூரிட்டிஸ் மேட் எ ஃபியூ டேஸ் பிஃபோர் த பப்ளிக் சப்ஸ்கிரைப் இன் ஓப்பன். இதில் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி தான் பத்திரங்களினுடைய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டினுடைய தன்மையை பற்றியுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுக்க செய்வாங்க. க்ரூமிங் கிராடுவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சீர்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது. அக்யூஷன்ஸ் ஆஃப் எ செக்யூரிட்டி நியர்லி மெச்சூரிட்டி த்ரூ த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பை த ஆர்பிஐ இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் redemption is described as grooming சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்யூஷன்ஸ் அப்படிங்கிறது சீர்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து செக்யூரிட்டிஸ் நியரிங் மெச்சூரிட்டி த்ரூ த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பை ஆர்பிஐ அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பரிவர்த்தனை மூலமாக எதெல்லாம் மெச்சூரிட்டி அப்படின்னு சொன்னால் முதிர்வு அடையக்கூடிய வகையில் இருக்க செய்யுதோ அதை எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபெசிலிட்டேட்ஸ் ரிடம்ஷன்ஸ் அஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் க்ரூமிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோடைய டாக்குமெண்ட்டோடைய டேட் அப்படின்றது பர்டிகுலர் டேட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படியெல்லாம் அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கைக்கு வந்து ரிடம்ஷன்ஸ் திருப்பி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இருக்க செய்யுதோ அது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா க்ரூமிங் அப்படின்றதுல வர செய்யும். ஸ்விட்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாற்றம் செய்யறது. Purchase of one securities again the sale of another securities carried their RBI in the secondary market as part of their open market operating their described in a switching சொல்கிறாங்க. அதாவது ஒரு பத்திரத்தை வாங்கணும் அப்படின்னா இன்னொரு பத்திரத்தை நம்ம என்ன பண்ணோம் சேல்ஸ் பண்ண செய்கிறோம். ஸோ இதில் வந்து முக்கியமான பங்கு பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் ஆர்பிஐ அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பனிங் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் திறந்த வெளியில் செயல்படக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்விட்சிங் சொல்லிட்டு சொல்கிறோம். ஆக்ஷனிங் அப்படின்னா ஏலம் விடுறது. ஸோ மெத்தட் வந்து ட்ரேடிங் வேர் பை த merchants bid against one another and where the securities are sold to higher bidder is known as என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ஷனிங் சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது ஆக்ஷனிங் அப்படின்னா ஏலம் விடுறது. இந்த ட்ரேடிங் மெர்ச்சன்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகைன் ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேக்குள்ள காம்படிஷன்ஸ் அப்படின்றது இருக்க செய்யும். ஒரு நபருக்கு இன்னொரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல நிறைய போட்டி அப்படிங்கிறது முறையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வர்த்தகம் அப்படிங்கிறது இருக்க செய்யும். ஸோ இதில் வந்து ஹையர் பிட்டர் அப்படிங்கிறது யார் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹையர் பிட்டர் அப்படிங்கிறத மிக அதிகமான அளவு விலையில் யார் கேட்குறாங்களோ அந்த நபருக்கு சோல்டு டு த ஹையர் பிட்டர். அதிகமாக கேட்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா வர்த்தக முறையில் வேணும் அப்படின்றத விட செய்வோம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ஷனிங் சொல்லிட்டு செய்கிறோம். ஏலம் விடுறது அப்படின்னு சொன்னால் பல நபருக்கு போட்டி போட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் யார் வந்து அதிகமான அளவு பண தொகையில் கேள்வி கேட்குறாங்களோ அந்த நபர்களுக்கு அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் விற்பனை செய்கிறோம். அப்படி கேட்கக்கூடிய நபரை நம்ம என்ன விடக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏலம் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி எல்லாமே படிச்சிருக்கணும். தேங்க்யூ.